அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செவ்வாயின் வக்ர பெயர்ச்சி காரணமாக டிசம்பர் 4ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் நீட்ச அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் நிச்சயம் வரவேற்கத்தக்க அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் திகழ்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் ஜென்மராசியில் அமர்ந்து தற்போது வக்ரம் பெறுகிறார். இது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும். ஆனால் அதே வேளையில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் வக்ரம் பெற்று விரயஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் அதீத விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டுங்க. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கடகராசிக்காரர்களுக்கு அதீதமாக தேவைப்படுகிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு அவை சாதகமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்று விரயஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் அலைச்சலும் சில எதிர்பாராத விரய செலவுகளும் அதிகரிக்கும். ஆனால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையோ தடைகளையோ பாதிப்புகளையோ சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. இரவு பகல் பாராமல் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலாக அமையலாம். ஆனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பொதுவாக செவ்வாய் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நீச்சமும் பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் சிந்தனை என்பது அதிகரிக்குங்க. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த தருணத்தில் வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்கள், கணவன் மனைவி என யாருக்கிடையே பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள் மிக பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்காமல் உடனடியாக நமர்த்து போகக்கூடிய அளவிற்கு ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய உடல் ரீதியான சில ஆரோக்கிய தொல்லைகளும் எளிய மருத்துவ சிகிச்சையின் மூலமாக எளிதில் குணமாகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. சின்ன சின்ன விரயங்கள் இருக்கும், அவற்றை தவிர்க்க முடியாது. ஆனால் உடல் நலம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகவும் வலுவாக அமைவதற்கான யோகம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் மிக வலுவாக 4, 7, 8 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. செவ்வாய் 8ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை வலுவாக பார்க்கிறார். சனி செவ்வாயின் பார்வை ஏற்படக்கூடிய இந்த தருணம் என்பது அவ்வளவு சிறப்பான நன்மை நிறைந்த தருணமாக நிச்சயமாக அமையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அஷ்டம பார்வையால் சனியை பார்க்கிறாருங்க. எனவே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாயின் அஷ்டம பார்வையால் திடீர் என சில பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உலகில் எந்த மூலையில் எந்த தொழிலை செய்தாலும் அதில் சின்ன சின்ன மன குழப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க. அடிக்கடி தடுமாற்றம் அடையக்கூடிய சூழலும் உண்டு. ரெட்டிப்பு சிந்தனை உருவாகும். எனவே இந்த தருணத்தில் படபடப்பு கொள்ளாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அணுக வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக கடகராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் செவ்வாயின் பார்வையானது உறுதிப்படுத்துகிறது. எனவே விரைவாக செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு பணியிலும் அவசரம் காட்ட வேண்டாம். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அந்த பணி நேர்த்தியாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயம் உங்களை தேடி வருங்க. பொறுமையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாலே போதும் பல பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடித்துக் கொள்வதற்கான யோகம் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குடும்பம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது செவ்வாய் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்குங்க. சேமிப்பு கரைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் ஒவ்வொரு விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான்
அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் பாதிப்பு ஏற்படாது. ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. அவ்வப்போது ஏற்படக்கூடிய குடும்ப ரீதியான கவலைகள் மறையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நுணுக்கமாக கற்றுக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. குடும்ப நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய கடுமையான முடிவு கூட மிக சிறப்பான வளர்ச்சியை கடகராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தில் மிகவும் அற்புதமாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. உத்தியோக ரீதியாக மிக அதிரடியான மாற்றங்களை விரைவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்தபடி பணிச்சுமை அதிகரித்து வந்த சூழ்நிலையில் அவை குறையும். எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் முன்கூட்டியே சிறப்பாகவும் செம்மையாகவும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை ரீதியாக இந்த தருணத்தில் சக பணியாளர்கள், சக பங்குதாரர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய வகையில் சுமூகமான முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. புதிய முதலீடுகள், விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் மேற்கொள்ள வேண்டாங்க. சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. வேகமாக அதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவில் கிடைக்கும். எனவே அந்த சந்தர்ப்பம் வரைக்கும் உங்களுடைய திட்டங்களையும் அதற்கான அடிப்படையான வேலைகளையும் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சூழல் நிச்சயமாக உருவாகும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக இந்த தருணத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே செவ்வாய் வக்ரம் பெற்றாலும் கூட நிச்சயமாக பெரிய அளவிலான சிரமம் கலைத்துறையில் ஏற்படாது. எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. புதிய தயாரிப்புகளில் திட்டமிடுவதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கிய முடிவுகளை தற்போது உடனடியாக எடுக்க வேண்டாம். அவற்றை திட்டமிட்டு சரியான முறையில் மேற்கொள்ளக்கூடிய வகையில் சந்தர்ப்பம் அமையும் போது மேற்கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் சற்று நிதானம் கடைபிடிப்பது நல்லது. ஏனென்றால் செவ்வாயினுடைய வக்ர பெயர்ச்சியானது அதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறதுங்க. அது மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வியில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சந்தை நிலவரம் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் மாற்றி மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே முன்கூட்டியே அனைத்து விதமான பணிகளையும் சற்று சிரமம் அதிகரித்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்துவதால் பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமம், தடை அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.